ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன சாப்பாடுனா, இன்னைக்கு வெஜ்ஜி தான் ஸ்பெஷல். என்னன்னா, மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காவும் போட்டு காரக்குழம்பு வைக்க போறேன். நம்ம எப்படி கல்யாண வீட்டுல எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி செய்ய போறோம். ஆனா சிம்பிளா இருக்கும், ஆனா டேஸ்டா இருக்கும். அதுக்கு தொட்டுக்க அப்பளமும் சொரக்காய் கூட்டும் தான் வைக்க போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி மொச்சக்கொட்டை போட்டு தான் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், நான் இப்போ தான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சு ஊற வச்சேன். நல்லா ஊறிடுச்சு. இப்பயே நல்லா பாருங்கள் ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துப்போம். ஒரு 2 விசில் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து நம்ம மொச்சக்கொட்டை போட்டு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு. பாருங்கள், நல்லா மொச்சக்கொட்டை நல்லா வெந்துருச்சு. நல்லா குக்கரில் வச்சு நல்லா குழைய வெந்துருச்சு. ஒரு 5 கத்திரிக்காய் நல்லா பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு வச்சிடலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி நல்லா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லெண்ணெயில் தான் நம்ம புளிக்குழம்பு வைக்க போகிறோம். சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். அதிலே கொஞ்சம் சமையல் எண்ணெயை நான் சேர்த்து ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துப்போம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியுது. இப்போ அது கூடயே நம்ம வெட்டி வச்சு வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு நம்ம உரிச்சு வச்ச பூண்டையும் அதிலே சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்தோடனே தக்காளியும் சேர்த்துப்போம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயை சேர்த்துப்போம். கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதில் பாருங்க, கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா அரை வேக்காடு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மொச்சையை சேர்த்துக்கலாம். நல்லா வேவிச்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துப்போம். சேர்த்து இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. கத்திரிக்காய் கூட மொச்சக்கொட்டையை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சோம்னா அதை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கரைச்சி எடுத்து இப்போ இதில் ஊற்றிடலாம். புளி ஊற்றினோடனே குழம்புக்கு கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றினோடனே இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன், போதும். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுப்போம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு இதை கொதிக்க விடுவோம். குழம்பு நல்லா கொதிக்குது. எனக்கு கொஞ்சோண்டு உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைப்போம். மேலே எண்ணெய் திரிஞ்சு வரட்டும். ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ குழம்பு கரைச்சி எடுத்துக்கலாம், நல்லா பேஸ்ட்டாக. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அதில் அரைச்சி வச்ச தேங்காயும் இதிலே உடனே சேர்த்துப்போம்.
சேர்ந்துக்கிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா மேலே எண்ணெய் திரும்பி வந்துருச்சு. சூப்பராக கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை எல்லாம் உப்பு காரம்லாம் எல்லாம் ஏறி இருக்கும். நம்ம பாருங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் துண்டு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ அந்த வெல்லத்தை இதில் போட்டுப்போம். வெல்லத்தை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வெல்லம் கரைஞ்சிரும். சூப்பராக மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம காரக்குழம்புக்கு அப்பளம் தான் பொரிக்கிறோம். அப்பளம் சூப்பராக இருக்கும். கடையில் வாங்கிட்டு வந்த அப்பளம் தான். காரக்குழம்பும் அப்பளமும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்பளத்தோட விடல சொரக்காய் போட்டு பொரியலும் பண்ண போகிறோம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கி வச்சு சொரக்காய் எடுத்து வச்சு சொரக்காய் பொரியல் பண்ணிடலாம். காரக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும். சொரக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். சூப்பராக காரக்குழம்புக்கு அப்பளமும் சொரக்காய் பொரியலும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நான் செஞ்ச மாரி நீங்களும் வீட்டுல காரக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க.